ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். லதா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லார் வீட்லேயுமே நம்ம சாம்பார் வைப்போம் இல்லையா? சாம்பார் வைக்கும்போது நம்ம பருப்பில் வந்து என்னென்னலாம் போடணும் முக்கியமானதுன்றதை நான் சொல்கிறேன். கவனமாக பாருங்கள். இப்போது இந்த பருப்பு இப்போ நம்ம துவரம் பருப்பு வந்து சாம்பாருக்கு வேக வைக்கிறோம். எல்லார் வீட்லேயுமே சாம்பார் நிச்சயமாக வைப்பீங்க. எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம்னா சாம்பார். அதே மாதிரி டிஃபன்னா இட்லி. அது ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சாப்பாட்டு விஷயத்துலேயே. ஸோ அந்த செய்யும்போது நம்ம என்ன பண்ணணும், பருப்பு வேக வைக்கிறோம் இல்லையா? பருப்பு வந்து குக்கர்லேயோ இல்லை உங்கள் வீட்டில் எப்படியோ நீங்கள் வேக வச்சுக்கோங்க. அப்போ பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நான் ரேஷன் பருப்பு தான் போடுவேன். சில சமயம் ரேஷன் பருப்பு வேண்டாம் வீட்டில் சொன்னாங்கன்னா நாங்கள் உதயம் அந்த மாதிரி இல்லை பிராண்டடாக வாங்கி நான் போடுவேன். ஸோ இப்போ நான் ரேஷன் பருப்பு தான் இருந்துச்சு, அதை நான் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி நான் போட்டிருக்கேன். ஆரோ பிளான் தண்ணி நான் பிடிச்சிட்டு வருவேன். தண்ணி விட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சம் விட்டுக்கோங்க. மறக்காமல் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அது பருப்பு அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் சும்மா ஒரு பொட்டு எண்ணெய் விட்டால் போதும், வேகிறதுக்கு தான். அதுக்கு நான் நிறைய தூக்கி ஊற்றிடாதீங்க, தாளிக்கிற மாதிரி தேவையில்லை. இதில் நான் முக்கியமாக ஒரு பொருள் நான் போட போகிறேன். முக்கியமாக நான் சேர்க்குற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வயசானவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் யார் சாம்பார் சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லது. ஏன்னா பருப்பு வந்து ஒரு கேஸ் ஐட்டம். கேஸ் வந்து நம்ம உடம்புல ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நிறைய பிரச்சனை வரும். அது தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். நேற்று கூட ஒரு சார் சொல்லியிருந்தார், கேஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகிட்டு நெஞ்செல்லாம் எரிஞ்சிருச்சு, எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் போகலாமா டாக்டர்கிட்ட போகலாமான்னு ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் அப்படின்னார். காரணம் என்னென்னா, நம்ம பருப்பில் நம்ம செய்கிற சாப்பாட்டில் இந்த பூண்டு சேர்க்கிறோம். இந்த பூண்டு வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதனால் இந்த பூண்டுக்கு மருத்துவ குணமும் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த பருப்பு வகைகளாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் மறக்காமல் இந்த பூண்டை சேர்த்துருங்க. பூண்டை சேர்த்து நீங்கள் நல்லா அதை வேக வைங்க. வேக வச்சு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் சாம்பாரோ இல்லை வெறும் பருப்பாவோ இல்லை பருப்பு சாம்பார் மாதிரி ஒரு பால் சாம்பார் சொல்லுவாங்க, வெறும் மிளகா கிள்ளி போட்டு தாளித்து கொடுக்கறது, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நெய் விட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த பருப்பில் மறக்காமல் நீங்கள் பூண்டை சேர்த்துருங்க. சின்ன பூண்டு உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. சரி, இருந்தால் கூட அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. மலை பூண்டை விட நாட்டு பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது நல்ல வாசனையாகவும் இருக்கும். உரிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாதீங்க. அதை உரித்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். உண்மையாலுமே இந்த டேஸ்ட்டு வந்து உண்மையாலுமே நல்லா வரும். அதை விட நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கறது பூண்டு. அதனால் பருப்பு வகைகள் எல்லாத்துலேயுமே பூண்டை சேர்த்துருங்க. இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது, ஜீரணம் ஆகாது பிரச்சனை இருக்கிறது, அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை வராது. ஸோ பூண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் பூண்டு சேர்க்குறீங்க இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக்ஸ்